நம்ம காலையிலே நம்ம அமுல் பேபி வந்து நம்மளை பழி வாங்குறாங்க. என்ன பண்ணுறேன்னு தெரியுமா? பயபுள்ள என்னடா டயர் ஒரு சைடாக போகுது, வண்டி ஒரு சைடாக போகுதுன்னு பார்த்தா பயபுள்ள என்ன வேலை பண்ணியிருக்கான்னு பாருங்கள். நானும் ரொம்ப நேரம் அது என்னடா லைட்டை ஸ்கிட் அடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு நானும் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது என்ன பிரச்சனைன்னு. இருங்க காட்டுறேன். இப்போ இதில் பிரச்சனை என்னென்னா, நானும் பஞ்சராக இருக்குமான்னு சொல்லி தேடி தேடி பார்த்தேன். எதுவும் முள்ளுகளும் எதுவுமே ஏறல. சரி என்னடா இருக்குன்னு நானும் பார்த்துட்டு அப்படியே டயரை சுற்றி பார்த்துட்டு இருந்தேங்க. இங்கே பாருங்க, தெரியுதுங்களா? இது வந்து ஆல்ரெடி நம்ம போட்ட பஞ்சருங்க. இந்த போட்ட பஞ்சர்லேயும் என்ன ஆகுதுன்னா லீக்கேஜ் ஆக முடிஞ்சிருச்சு. நீ இந்த பஞ்சர் போட்டால் நிற்குமா அப்படிங்கிறது தெரில. 2 இடத்துல இருக்குது, பட் ஒரு இடத்துல தான் வந்துட்டு இருந்துச்சு காற்று. இப்போ சுத்தமாக நின்றுச்சு. டயர் வந்து பார்த்திங்கன்னா அமுக்குனா கூட போக மாட்டேங்குது. ஆனால் காற்று இல்லைங்க. சரி, இன்றைக்கி வேறு ஞாயிற்றுக்கிழமை வேறு, எங்கே கடை இருக்குதுன்னு தெரில, போய் பார்க்குறேங்க. பார்த்துதான் தெரியும். இப்போ நம்ம அப்படியே போட்ட பஞ்சர் வந்து வேறு எடுத்துக்கலாங்க. ஏன்னா நம்ம இருக்கிற காற்றுக்குள்ளே தான் இருக்கிறோம். பட் நம்மளுக்கு போகணும் அப்படின்னு போகணும். ஞாயிற்றுக்கிழமை வேறு கடை இருக்குமா இல்லையாங்கிறது எனக்கு டவுட்டு தான். போயிட்டுருக்கேன். பட் என்னன்னா நான் வெயிட் இல்லாத காரணத்தினால அது ஃப்ரீயாக ரன் ஆகிட்டு இருக்கேன். டயரு கீழே ஃபுல்லாக போய் உட்கார வேலை கிடையாது. ஃப்ரீயாக ரன் ஆகிட்டு வாங்க போய் பார்ப்போம். கடை ஆனால் கடை இருக்குது, கடையில் ஆள் இல்லை. கால் பண்ணி பார்த்தேன், ஸோ பட்டு எடுக்கலை. சரி வேறு கடை பார்க்கலாம் வாங்க. கைஸ், நமக்கு நேரம் நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இங்கே ஹோட்டல் கடை இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சர் கடை அங்கே தான் இருக்குதுங்க. சரி வாங்க நம்ம அங்கே போவோம். ஸோ என்னென்னா ஹோட்டல் கடையும் பக்கத்துலேயே இருந்துருக்குது, பஞ்சர் கடையும் நமக்கு பக்கத்துலேயே இருந்துருக்குதுங்க. சரி வாங்க நம்ம போவோம். என்ன சொல்கிறாருன்னு தெரில. இன்னும் கஸ்டமருக்கு கால் பண்ணி நான் சொல்லலை. பட்டு பஞ்சரை இங்கே அதை போடுறாங்களா இல்லையான்னு கேட்டு அதுக்கப்புறம் தாங்க சொல்லணும். ஐயோ வண்டி எடுத்துட்டாருங்க. லேட் ஆகுமா? பஞ்சர் ஆட்டுருக்கு போடணும். அப்படியா? வண்டி எடுக்கிறீங்களா? அதான் கேட்டேன். சரி போட்டு தரேன். நான் கொஞ்சம் உள்ள தள்ளி படிக்கணும். உள்ள யார் பிடிக்கிறீங்களா? சரி பார்ப்போம். முதல் நம்ம வந்து கஸ்டமருக்கு கால் பண்ணி சொல்லிடலாங்க, கொஞ்சம் 10 நிமிஷம் ஆகும் அப்படின்னு. இல்லைன்னா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பரவாயில்லன்ட்டாரு அவரும். ஓகே பரவாயில்ல அப்படின்ட்டாரு. சரி நம்ம அப்படியே வண்டி ஸ்டாண்ட் போடுவோம். இதே போட்டா போதுமாண்ணா? The order is getting delayed. Please start moving. The order is getting delayed. Please start moving. The order has been delayed. Start moving to avoid bad rating. The order has been delayed. Start moving to avoid bad rating. The order has been delayed. Start moving to avoid bad rating. தரேன்ட்டாரு. சரி பார்ப்போம் என்ன பண்ணுறாருன்னு தெரில. இதே ரெடி பண்ணி கொடுத்துட்டாருன்னா சந்தோஷம் தான். கைஸ், நம்ம அப்படியே பஞ்சரும் போட்டோம். ஸோ ஆர்டரையும் டெலிவரி கொடுத்துட்டோம் வெற்றிகரமாக. ஆனால் அப்பவும் இருந்து ஒரு சின்ன சங்கட்டங்க. ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பஞ்சர் போட்டோம். பட் பஞ்சர் 2 தடவை போட்டார். 2 பஞ்சர் போட்டால் அப்போது என்னாச்சுன்னா மறுபடி காற்று ரிலீஸ் ஆகிட்டு தான் இருந்தது. சரி அதுக்கப்புறம் அவர் சொன்னார், டயர் முடிஞ்சு ப்ரோ, நீங்கள் டயரை மாற்றி தான் ஆகணும் அப்படின்னு. சரி நான் சொன்னேன், இன்றைக்கி சண்டேனா லீவும் போட முடியாது, பட் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் எப்படியாவது ரெடி பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு. சரின்ட்டு 2 பஞ்சர் போட்டாருங்க. 2 பஞ்சர் போட்டு பரவாயில்ல. கேஷும் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா தான் வாங்கினார். ஏன்னா மேக்ஸிமம் ஒரு பஞ்சருக்கே 100 ரூபா வாங்குவாங்க. ஒரு 2 பேண்டேஜ் போட்டால் 2 பேண்டேஜ் போட்டுமே 100 ரூபா தாங்க வாங்கினார். ஸோ இங்கே பாருங்கள். ஓ தெரியலையா? சரிங்க காட்டுறேன். பாருங்க, இந்த இடம் டயரை உங்களுக்கு தெரியும் பாரு. இந்த டயர் அப்படியே புடச்சிட்ருக்குது, பபுள்ஸ் மாதிரி. இப்போ இந்த சைடு பாருங்கள், இந்த சைடு ஒரே மட்டமாக இருக்கா, ஒரே மட்டமாக இருக்கும்.
அதாவது இந்த காடி பாருங்கள் ஒரே ஈவனாக இருக்குல்ல. இது பாருங்கள், இதுக்கும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதனால் இந்த டயர் வந்து அவுட் ஆகிடுச்சு. நான் இப்போதைக்கு காற்று வரல, செக் பண்ணுவோம், காற்று வருதான்னு செக் பண்ணுவோம். நான் ஒரு பஞ்சர் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா காற்று வந்துட்டு தான் இருந்தது. பஞ்சர் போட்டுமே காற்று வந்துட்டு இருந்தது. அப்போ ஹேர் ஃபுல்லாக இருந்துச்சு, காற்று வந்துட்டு இருந்தது. ஸோ இப்போ வந்து ஹேர் வரல, இப்போ வரைக்கும் ஹேர் வரல, நின்றுச்சு. பட் ஹேர் வந்து கம்மியாக தான் இருக்குது, பட் ஜாஸ்தி இல்லை, கம்மியாக தான் இருக்குது. ஒரு பஞ்சர் போடும்போது ஹேர் ஜாஸ்தியாக தான் இருந்தது. அப்போ ஹேர் வந்து அது ரிலீஸ் ஆகி வெளியே வந்துட்டு இருந்தது. இப்போ இல்லை, இந்த 2 இடமே வந்து டயர் வந்து ஃபுல்லாக அவுட்டுங்க. எல்லாம் நடக்குதுன்னு பார்த்தீங்களா? சரி, ஓகேங்க. நான் இந்த வீடியோ இதோட நான் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்து சேஃபாக இருங்க. பார்த்து சேஃபாக இருங்க. நீங்களும் எங்கே போனாலும் சரி, வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட் இருக்குது, என்ன ஏதுன்னு பார்த்து செக் பண்ணி வண்டி எடுத்துகிட்டு போங்க. தயவுசெய்து ஹெல்மெட் போட்டு போங்க எங்கே போனாலும். ஸோ ஓகே, புதுசாக வரீங்க நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டி இந்த ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வரணும், நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்க, நாளைக்கு பார்ப்போம். ஸோ நாளைக்கு சரியான அப்டேட் இருக்குது, மறக்காம நம்ம சேனலை செக் பண்ணி பார்த்துக்கோங்க.